பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். என்னுடைய பெயர் கமலா. நான் கவிமணி அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். 2025ஆம் கல்வியாண்டிற்கான நல்லாசிரியர் விருது கவிமணி அரசு தொடக்கப்பள்ளி நல்லாசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இந்த வெற்றியானது என்னை வழிநடத்துகின்ற முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுடைய வழிகாட்டுதலும், என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும், பெற்றோர்களுடைய ஆதரவும், மாணவ மணிகளினுடைய அரவணைப்புமே இப்பள்ளியானது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதிக மாணவர்களை கொண்ட பள்ளியாக இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து தரப்பினருடைய முழு ஒத்துழைப்பு மட்டுமே காரணம் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என் பணி சிறக்க என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றனர். இது எத்தனை பேருக்கு நல்லாசிரியர் விருது கிடச்சி? நீங்கள் எத்தனாவது? கன்னியாகுமரியில் 9 பேருக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சி. சரி, 9ல் நான். யார் கொடுத்தாங்க? மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கப்பட்டது. சரி சரி சரி. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க? இந்த விருதை என்னோடய பள்ளிக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய 15 ஆசிரியர்கள் என்னோட எப்போவுமே முழு ஒத்துழைப்பு தந்து இந்த பள்ளியை சிறந்த பள்ளியாக வழிநடத்துவதனால இந்த அவார்டு எனக்கு கிடைச்ச அவார்டாக நான் நினைக்கவே இல்லை. என்னோட இருக்கிற அத்தனை பேருக்கு கிடைச்ச அவார்டாக தான் நினைக்கிறேன். இந்த பள்ளியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 521 மாணவர்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே? 10 வருடமாக. 10 வருடமாக இருக்கு. சரி சரி. நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கும் நல்லாசிரியர் மாதிரி யாராவது இது பண்ணியிருப்பீங்க, அப்படிதானே? என்னை வழிநடத்திய நல்லாசிரியர் திருமதி ஆர் விஜயகுமாரி இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு உடற்கல்வி இயக்குனர். நானும் இந்த பள்ளியிலேயே படித்து இந்த ஆசிரியராக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.